சிவகங்கையில் தேவாலயம் ஒன்றின் உண்டியலை உடைத்து 20 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மதுரை முக்கிய சாலையில் உள்ளது புனித அலங்காரணை தேவாலயம். இந்த ஆலயமானது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் மறை மாவட்டத்திற்கு தலைமையிடமாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த தேவாலயத்தில் நேற்று நள்ளிரவு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் நுழைவாயிலில் இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்ததுடன் உள்ளே புகுந்து 7 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள உண்டியல்களை ஒன்றாக எடுத்து உள்ளே உடைத்து அதில் இருந்த சுமார் 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தை அடுத்து காலையில் வந்த அந்த வாட்ச்மேன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல கடந்த மாதம் முழுவதும் கலாரவி பகுதியில் தொடர்ந்து தேவாலயங்களுக்கு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அப்போது மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து 20 கைது செய்திருந்தனர். கைது செய்து 20 நாட்கள் ஆகாத நிலையில் மீண்டும் சிவகங்கை தேவாலயத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.